Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நான் பூமியை கல்யாணம் பண்ணி வாழ்றேன்னு தெரிஞ்சும் பூமியோட நெருங்கி பழகி இருக்கா. ஐயோ, பூமியை என் வாழ்க்கையை விட்டு வெளியே எடுக்கணும்னு முடிவு பண்ணி சமயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. சரியான சமயம் கிடைச்சப்ப அதை நிறைவேற்றிக்கிட்ட. எந்த சாட்சியும் இல்லாம தான் அதை செய்யணும்னு இவ முடிவு பண்ணிருக்கா. ஆனா அதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்ததால இவ மாட்டிக்கிட்டா. இல்லனா எந்த சாட்சியும் இல்லாம என் பூமி வெறுமனை இறந்துட்டான்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போமா. இந்த சாட்சி தான் இப்ப என் கண்ணை திறந்திருக்கு. வருண், நம்ம பாக்குற எல்லா விஷயத்துக்கும் வேற ஒரு கோணம் இருக்கு. நமக்கு தெரியற எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு புள்ளி விலகி நின்னு பாக்குறதால தப்பா தெரியற 1000 விஷயம் இந்த பூமியில இருக்கு. என் மனசுக்கு படுது, என் மனசாட்சிக்கு தெரியுது. என் மருமக கண்மணி இந்த விஷயத்துல எந்த தப்பும் செய்யாதவ. அவளை நீ தண்டிக்கிறதும் சந்தேகப்படுறதும் அநியாயம். சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். இன்னும் தீவிரமா விசாரிக்கிறேன். அந்த விசாரணையில அந்த கொலை இவதான் பண்ணனான்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்ப இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாமா சொல்லுங்க. நீ எவ்வளவு வேணாலும் விசாரி, ஆனா கண்மணி தப்பு பண்ணிருக்க மாட்டா. அது எனக்கு நிச்சயம் தெரியும். சித்தப்பே, நான் சொல்றதையும் நீ நம்பல, என் அம்மா சொல்றதையும் நீ நம்பல. உன் அம்மா சொல்றதையாவது நீ நம்ப கூடாதா? பெத்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க கூடாதா? ப்ளீஸ் நம்புங்க. உங்க அம்மா சொல்றதையாவது கேளுங்க சித்தப்பே. சரி, இப்ப நான் கூட்டிட்டு போறேன். ஆனா பூமி கொலைக்கு காரணமானவங்கள நான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப அவங்க யாருன்னு தெரியுதோ அப்ப அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன அவங்கள சும்மா விடுறது? பூமியை கொலை பண்ணது யாருன்னு தெரியட்டும். உனக்கு முன்னால அவங்கள கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். சரி, வாங்கம்மா போலாம். ஏன்பா, கண்மணியும் சேர்த்து தானே கூப்பிடுற? ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பு. இப்பதான் நீ ஒரு மனுஷனா மாறி இருக்க சித்தப்பு. இதாங்க சித்தப்பு உங்க அம்மா சூட்கேஸ். அம்மா வாங்க போலாம். உண்மை என்னன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் கிருஷ்ணா என்னோட ஆசையும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமா அது உங்களுக்கு தெரிய வரும். வாங்கம்மா போலாம். வாங்க. ஹலோ, மிஸ்டர் வருணா பேசுறது? ஆமா, நீங்க? உங்க வைஃப் மிஸ்ஸஸ் பூமி நேமம் டேம்ல ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல? ஆமா, நீங்க? அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் குணசீலன்னா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? வருண், அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரவுடி ஒருத்தன் என்னோட கஸ்டடியில இருக்கான். அவன் வேற ஒரு கேஸ்ல மாட்டினான். அடிச்சு விசாரிச்சப்ப உங்க ஒய்ஃபையும் அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணி டேம்ல விழ வச்சேன்னு ஒத்துக்கிட்டான். அவன் யார் இன்ஸ்பெக்டர்? அவனுக்கு என் ஒய்ஃப் பூமிக்கு என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணா? தற்செயலா பண்ணனா இல்ல அவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருந்துச்சா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் முழு டீடைல் அவன் சொல்லல வருண். அவன் ஒரு பெரிய பெய்ட் கில்லர், பணத்துக்காக கொலை பண்றவன். கொலை பண்ற நோக்கத்தோட தான் உங்க வைஃப் மேல மோதி இருக்கான். பணத்துக்காக கொலை பண்றவனா? பணத்துக்காக கொலை பண்றவனா அவன் பின்னாடி இருக்கிறது யாரு?
யார் அவனுக்கு பணம் கொடுத்து இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்பாடு பண்ணது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பேரை கிளியரா சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அது ஒரு லேடின்னு மட்டும் சொல்லியிருக்கான். இனிமேதான் அந்த லேடி யார் என்ன நான் விசாரிக்கணும். லேடியா? எந்த லேடி சார்? அவ பேர் என்ன? எந்த ஊரு? ஏதாவது விசாரிச்சீங்களா? மிஸ்டர் வருண், உங்களோட பதட்டம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க மனைவியோட விபத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லேடிங்கிறது மட்டும் எனக்கு இப்ப தெரியும். இப்ப நீங்க நேரா போரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, மத்த விஷயத்த நேர்ல பேசிக்குவோம். ஓகே சார். வருண், என்னப்பா என்ன சொல்றாங்க? என்ன கிருஷ்ணா சொல்றாங்க? என்னப்பா என்னமோ லேடி லேடின்னு போன்ல பேசிட்டு இருந்த, என்னன்னு சொல்லுப்பா. அம்மா, ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சுமா. கிட்டத்தட்ட எல்லாம் தெளிவாயிருச்சுமா. என்னது? என்ன என்ன தெளிவாச்சு? என் பூமியை கொலை பண்ணது இந்த கண்மணி தாமா. ஐயோ, என்ன கிருஷ்ணா இது? என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், என்ன உளற? வளரலமா, இவதான் கொலை பண்ணிருக்கா. நான் முத சொன்னப்ப என்ன ஆதாரம் என்ன சாட்சின்னு கேட்டு கேட்டு என்ன தடுத்து நிறுத்துறீங்கல்ல. ஐயோ, ஆனா இப்போ அந்த சாட்சியோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. எல்லா சாட்சியும் இவ்வளவு நோக்கிதான் இருக்கு. ஏய், இவதாமா என் பூமியை கொலை பண்ணிருக்கா. டேய், சும்மா கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு அதை மட்டும் சொல்லு. என் பூமியை கொலை பண்றதுக்கு ஆசிரமத்துல மட்டும் முயற்சி நடக்கலாமா? அதுக்கு முன்னாடி இருந்தே முயற்சி நடந்திருக்கு. நேமம் டேம்ல ஒரு லாரி நம்ம பூமியை அடிச்சு தூக்கி எரிஞ்சிச்சுல்ல, அது ஆக்சிடென்ட் தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்கேயுமா அவளை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஐயோ ஐயோ, பூமி மேல லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்ததே ஒரு லேடி தானமா. இவ்ளோ ஆதாரம் போதாதமா, இவதான் கொலை பண்ணிருக்கா. ஏய், வேணாம். கிருஷ்ணா, நீங்க ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? பூமி மேல எனக்கு பாசம் இருக்கு. பூமிக்கு இப்படி நடந்துருச்சேன்னு நானும் வருத்தப்பட தான் செய்யறேன். பூமியை இழந்து நீங்க பரிதவிக்கிறத பார்த்து நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு முழுசா ஆறுதலா இருக்க முடியாதபடி நீங்க என்னையே எதிரியாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் என்ன கொலைகாரின்னு பழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன கை நீட்டாம உண்மையான குற்றவாளியை தேடி போங்க கிருஷ்ணா. தேடித்தான் போறேன், போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அந்த ரவுடி மட்டும் உன் பேரை சொல்லட்டும், உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வருண், ஒரு லேடி தான் பின்னாடி இருக்காங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை வச்சு அத கண்மணி தான் செஞ்சிருப்பான்னு ஏன் முடிவு பண்ற? உலகத்துல இவ ஒருத்தி தான் பொண்ணா? கோடிக்கணக்கான பொம்பளைங்க இருக்காங்கடா. ஏன்டா இப்படி கண்மூடித்தனமா இவ மேலேயே பழி சொல்ற? இவளுக்கு தாமா என் பூமி இடத்துக்கு வரணுங்கிற மோட்டிவ் இருக்கு. அது மட்டும் இல்லமா, எல்லா எவிடன்ஸும் இவ்வளவு நோக்கிதாமா இருக்கு. நான் எப்படிமா இவ்வளவு சந்தேகப்படாம இருக்க முடியும்? போங்க கிருஷ்ணா, நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க உண்மையிலேயே பூமியை கொலை பண்ணது யாருன்னு. அப்ப வந்து என்கிட்ட பேசுங்க. போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். டேய் பாப்போ, வா. சித்தப்பா அம்மாவை கூட்டு போவோம். டேய், சித்தப்பா அம்மாவை கூட்டு டேய் போவோம். சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணாத. வா. பாரு, வருண் பாரு. அவனை விடுப்பா. வந்துறாங்க. டேய், வா. சொன்னா கேளு, வா. சித்தப்பா பாப்போ, சொன்னா கேளு, வா. சொல்றேன்ல. வாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.